ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசனில் பலம் வாய்ந்த அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் விளங்கி வந்தது. தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வந்த ராயல்ஸ் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் தற்போது அந்த அணிக்கு தோல்வி மேல் தோல்வி வந்து குவிந்து வருகின்றது. தொடர்ந்து 4வது தோல்வியை தற்போது ராஜஸ்தான் அணி வெற்றியிருக்கின்றது. கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணியிடம் தோற்ற ராயல்ஸ் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிராக 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்ந்துவிட்டனர். எனினும் புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது இடத்தில் நீடிக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசி போட்டியிடும் தோற்று சிஎஸ்கே அணி ஆர்சிபியை வீழ்த்தினால் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே 2வது இடத்திற்கு, ராஜஸ்தான் ராயல்ஸ் 3வது இடத்திற்கும் செல்லும். இந்த நிலையில் இந்த போட்டி குறித்து கருத்து தெரிவித்துள்ள கேப்டன் சஞ்சு சாம்சன், இன்றைய ஆடுகளம் கொஞ்சம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இது நிச்சயமாக 140 ரன்கள் எடுக்கும் விக்கெட்டுகள் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து 160 ரன்கள் அடித்திருக்க வேண்டும். நாங்கள் பேட்டிங்கில் தான் தவறு செய்துவிட்டோம். அங்கேதான் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று நினைக்கிறேன். இன்றைய ஆட்டத்தில் கூடுதலாக ஒரு பந்துவீச்சாளர் இருந்திருந்தால் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்திருக்கலாம். வெறும் 5 பவுலர்களை வைத்து போட்டியை நகர்த்துவது என்பது சவாலான காரியம் கிடையாது. ஆனால் இந்த 5 பவுலர்களை பயன்படுத்தி எனக்கு பழகிவிட்டது. இந்த 5 பவுலர்களுமே தரமான வீரர்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அனைவரும் அமர்ந்து தற்போது நாம் தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் நாம் ஒரு அணியாக என்ன தவறு செய்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தொடரில் தற்போது முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த சமயத்தில் ஏதேனும் ஒரு வீரர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து என் அணிக்காக நான் வெற்றியை தேடி தருவேன் என்ற உணர்வில் விளையாட வேண்டும். இதை செய்யக்கூடிய வீரர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.